Hi, good morning. Welcome and nice to see you all back in my channel. I'm Dr. Prem, your consultant dermatologist and assistant professor of dermatology, Kanyakumari Medical College. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெரி காமன் கொஸ்டின் எல்லாரும் என்கிட்ட கேட்கறது. ஸோ டாக்டர் எனக்கு ஆக்னி இருக்கு, நான் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, இது எல்லாரும் கேட்குற காமன் கொஸ்டின் அண்ட் டவுட் தான். இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வித் அ கம்ப்ளீட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் அண்ட் ப்ரூவன் கான்செப்ட்ஸ். என்னோட ப்ரொஃபசர்ஸ் எனக்கு எப்படி டீச் பண்ணாங்களோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படி ஷேர் பண்ண போறேன். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஆல்சோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஆக்னி. ஸோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு காமன் கொஸ்டின், டாக்டர் இந்த ஆயில் அண்ட் ஆல்சோ டீப் ஃப்ரைட் ஃபுட் எடுத்துட்டு இருக்கும் போது ஆக்னி வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த ரியாலிட்டி அண்ட் ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா, த வேர்ல்ட் வைட் ஸ்டடிஸ் பண்ணி பார்த்ததுல there is no proven concepts that ஆக்னி வந்து இந்த ஆயில் ஃப்ரைட் ஃபுட் எடுக்கும் போது வேர்சன் ஆகுதோ அல்லது புதுசா வருதோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ பட் அதனால நம்ம ஆயில் அண்ட் டீப் ஃப்ரைட் ஃபுட் நிறைய எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா ஐ வில் சே நோ, பிகாஸ் எனிதிங் இன் எக்ஸஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ மோரோவர் வந்து நிறைய இந்த மாதிரி ஆயில் அண்ட் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுக்கும் போது there is an increased risk of getting acne. எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய ஆயில் ஃப்ரைட் ஃபுட் எடுக்கும் போது there is a chance of weight gain ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, வெயிட் போடலாம். ஸோ வெயிட் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, that's a secondary condition, we call it as hyperinsulinemia and insulin resistance அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது மூலமா ஆக்னி வந்து வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர். ஸோ என்னதான் டைரக்டா வந்து ஆயில் ஃப்ரூட்டுக்கும் ஆக்னிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட இன்டைரக்ட் லிங்க் இஸ் தேர். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் லைக் ஆயில் ஃப்ரூட் லைக் இந்த பஜ்ஜி போண்டா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸா எடுத்துக்கிறத கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி வெரி ஐடியல். ஸோ நம்பர் 2, இதுதான் நம்ம முக்கியமா இன்னைக்கு பேச போறது வித் கம்ப்ளீட் நான் வந்து ப்ரூவன் கான்செப்ட்ஸ்ல பேச போறேன். ஸோ ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, there is certain foods which are directly linked to acne. அதாவது இந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது ஆக்னி கூடுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படி ஃபுட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்பர் 1 ஹை கிளைசெமிக் ரிச் ஃபுட்ஸ். ஸோ அது என்ன ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எதெல்லாம் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கோ, எதெல்லாம் நம்ம சாப்பிட்டா பிளட் சுகர் லெவல் கூடுதோ அதுக்கு பேரு ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒன்று நம்பர் 1 ஒயிட் ரைஸ் எடுத்துக்கும் போது, அண்ட் ஆல்சோ வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, அண்ட் ஆல்சோ எல்லாமே இந்த டியூபர்ஸ் சொல்லக்கூடிய வெரைட்டிஸ், அதாவது பூமி கடியில கிழங்குகள். ஸோ இது எல்லாமே வந்து there is a risk of increasing the sugar levels in your body. ஸோ இந்த டாக்டர் சுகர் லெவல் தானே கூட்டும், அப்போ டயபெட்டிஸ் தானே வரணும், ஆக்னி கூட வருமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், அதுதான் அந்த ப்ரூவன் கான்செப்ட்ஸ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதே ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், எப்படி வந்து இந்த ஃபுட் எல்லாம் ஆக்னியை கூட்டுது அப்படின்னு. நம்பர் 1 என்ன அப்படின்னா, த்ரூ இன்சுலின். நம்பர் 2 வந்து இன்சுலின் லைக் growth factor மூலமா. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் அது மூலமா. சோ எப்படி வந்து நம்பர் 1 இன்சுலின் மூலமா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கும் போது பிளட் சுகர் லெவல் கூடும் சாப்பிட்டதுக்கு அப்புறம், போஸ்ட் பிராண்டியல்னு சொல்லுவோம் அதை. சோ போஸ்ட் பிராண்டியலா சுகர் லெவல் கூடும் போது அதை நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நம்மளோட பாடியில பான்க்ரியாஸ்ங்கிற ஒரு உறுப்பு இருக்கு, கணையம்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்னா அதிகப்படியா இன்சுலினை செக்ரீட் பண்ணும். சோ அதுக்கு பேரு போஸ்ட் பிராண்டியல் ஹைப்பர் இன்சுலினிமியா. சோ அது என்ன பண்ணும்னா, இந்த இன்சுலின் வந்து சுகர் லெவலை நம்ம இதுல நார்மலைஸ் பண்ணி கொண்டு வரும். சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சேம் இன்சுலின் வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு, அதுதான் நம்மளோட செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஆர்கன்ங்க. சோ அதுல ஸ்டிமுலேட் ஆகி டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ரோஜனை நிறைய சிந்தசைஸ் பண்ண வைக்கும். சோ அது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, ஆயில் கிளாண்ட் வந்து என்ன ஆகும், பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால ஆக்னி வருது. இதுவும் ப்ரூவன்ங்க. நம்பர் 2 இன்சுலின் லைக் growth factor. சோ இன்சுலின் மாதிரியே உள்ள இன்னொரு ஏஜென்ட்ங்க, அது எங்க இருந்து செக்ரீட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, லிவர்ல இருந்து செக்ரீட் ஆகும். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பாத்வே மூலமா ஆக்ட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் P13 AKT பாத்வே, அது மூலமா ஆக்ட் ஆகி ஃபைப்ரோபிளாஸ்ட் growth factor வந்து ஸ்டிமுலேட் பண்ணி, அதனால என்ன ஆகும் அப்படின்னா, சோ இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து ஆயில் கிளாண்ட்ல ஆக்ட் ஆகி ஆக்னி வருது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3 அப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன், there is a connection between weight gain and insulin resistance. டாக்டர் அது என்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, பாடியில இன்சுலின் செக்ரெட் ஆகுங்க, ஆனா அதை வந்து நம்மளோட பாடி டிஷ்யூஸோ செல்ஸோ வந்து சென்ஸ் பண்ணிக்க தெரியாது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சுகரே வந்து குறையறதே வந்து இந்த இன்சுலின் லெவல்ஸ் எல்லாத்தையுமே பொறுத்து தான், தே ஆர் இன்டர்லிங்க்டு. சோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வந்து பாடி செல்ஸால அதை வந்து சென்ஸ் பண்ண முடியாத பட்சத்துல பான்க்ரியஸ் என்ன பண்ணிரும் அப்படின்னா, ஓவரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலினை செக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும் அன்கண்ட்ரோல்டு. அதுக்கு பேர் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செகண்டரி ஹைப்பர் இன்சுலினிமியா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், இன்சுலின் நிறைய
டெஸ்டோஸ்டெரான் தான் ஆண்ட்ரோஜனை ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்னி உண்டாக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான், இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதுல தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் இந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டை நம்ம லிமிட் பண்ணிக்க சொல்றோம் அப்படின்னு. இட்ஸ் ஆல் வெரி ப்ரூவன். அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், ஸோ டாக்டர் டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மில்க் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும் போது ஆக்னி வருதா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், அதுல வந்து ஒரு ப்ரூவன் கான்செப்ட் இருக்குங்க. ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நிறைய கன்சப்ஷன் எடுத்துக்கும் போது ஸோ அதுல வந்து there are 2 types of proteins இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதான் வே புரோட்டீன், அது ஒரு 20% இருக்கு. இன்னொன்னு கேசின், அது ஒரு 80% இருக்கு. இந்த கேசின் 80% இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கும் இந்த ஐஜிஎஃப்க்கும் டைரக்ட் லிங்க் இருக்குங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, இன்சுலின் லைக் growth ஃபேக்டர் லிவர்ல இருந்து நிறைய செக்ரீட் பண்ண வச்சு அது என்ன பண்ணுதுன்னா ஹார்மோன்ஸை வந்து இன்டைரக்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆக்னி உண்டாக்குது அப்படிங்கறத ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ப்ரூவன். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், டைரி ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ் அண்ட் ஆல்சோ டைரி மில்க், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் லிமிட் பண்ண சொல்றோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி ப்ரூவன். ஸோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித் ப்ரூவன் கான்செப்ட்ஸ்ல ஸோ எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. ஒன்னு வந்து ஹை கிளைசமிக் ஃபுட், கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்றது, லைக் ஒயிட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் ஆல்சோ எல்லா கிழங்குகளையும் நம்ம அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது. அண்ட் ஆல்சோ சுகரி ஃபுட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்வீட் ஐட்டம்ஸ் அண்ட் ஆல்சோ சாக்லேட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மில்க் லைக் ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாத்தையுமே மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது இட்ஸ் வெரி வெரி ஐடியல். நான் இதை என்னோட பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ ரிசல்ட்ஸ் ஆல்சோ இஸ் வெரி குட்டுங்க. ஸோ உங்களுக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டிப்ஸ் கேட்பாங்க, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் and please take care of your safety precautions in this COVID season.